சளி பிடித்த குழந்தைக்கு, உடம்பு சரியில்ல குழந்தைக்கு சிறப்பு குடுப்பாங்க. வழக்கமா பார்த்துருப்போம் நம்ம. 3 வயசுக்கு மேல தான் மாத்திரைலாம் போடுவாங்க குழந்தைகளுக்கு குடுப்பாங்க. என்ன சரி அவர் சொல்றது சில விஷயங்கள் நம்புற மாரி இல்லை. அப்படிங்கிறது இப்ப இஷ்யூ பெருசாயிட்டே போகுது. சும்மா நான் வந்து ஒரு பவுடர வச்சுட்டு வேணும்னே ஒரு வீடியோ எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட்டா பண்ணது இன்னைக்கு பெரிய சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பொய்ய போய் மாத்தி மாத்தி பேசி இல்ல குழந்தைக்கு மாத்திரை குழந்தை இல்ல அந்த வீடியோல. 1 1/2 வயசு குழந்தைய நீ எப்படி கிரிக்கெட் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு கூட்டிட்டு போனியா? ஏன் உடம்பு சரியாத குழந்தைய எதுக்கு அந்த ஒரு இவ்வளோ பெரிய கிரவுட்ல ஏன் கூட்டு போறீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு. பக்கத்துல எப்படி இந்த ரூ. 500 நோட்டு இருக்கு? செல்போன்ல யாராவது பொடியாக்க முடியுமா? ஒரு மாத்திரைய உடைக்க முடியுங்களா? கிரெடிட் கார்டையோ, டெபிட் கார்டையோ வைத்து மாத்திரைய உடைக்க முடியாது. ஏற்கனவே பொடியான மாத்திரைய வேணா கொஞ்சம் அதுக்கு அந்த கார்டுல வந்து கொஞ்சம் சின்ன பொடியா ஆக்க முடியும் ஒழிய, ஒரு சாதாரண மாத்திரையை உடைக்க முடியாது. ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒரு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிச்சாரு. உண்மையிலேயே சரத்குமார் வந்து அன்றைய தினம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் நடந்தது அன்னைக்கு. ஆமா. இன்னைக்கு தான் இந்த வீடியோவும் வெளியிட்டாங்க. வெளிய வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அதுல அன்னைக்கு 2 சம்பவம் வந்து ஒரு சர்ச்சைக்கு ஆயிடுச்சு. ஒண்ணு சரத்குமார் உடைய இந்த வீடியோ. சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவுக்கு இப்போ நாளைக்கு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுது. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், எதிர்க்கட்சிகள் எல்லாமே சம்மந்தப்பட்ட அமைச்சரை பதவி விலக்கணும்னு சொல்லி ஒரு என்ன செய்ய போறார் விஜய்? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொரு வீடியோ அன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுன் பேசின வீடியோ. இந்தியாவிலேயே 3 கிலோமீட்டர் மாரத்தான் போனவர்ன்னு சொல்லி, அவங்க தூக்கி போட்டு போட்டா கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டருங்கிறாங்க. 25 கிலோமீட்டர் ஓடியிருக்காரு அவரு. உமர் அப்துல்லா. ம். அது சாதாரணமா அங்க நடந்திருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. அதனால கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு முதல்வர் வந்து 3 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடுனதுன்னு சொல்லி நீங்க முடிச்சிருக்கலாம். இந்தியாவிலேயே அப்படின்னு சொன்னது தான் இப்ப பிரச்சனை அவருக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு விஷயம் தான் ஐக்கியம் இதுல. இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம். ரீல்ஸ்னாலேயே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆட்சியை பிடித்த தாவகாவுக்கு இந்த ரீல்ஸாலே பிரச்சனையும் வருதுன்னு நான் பார்க்குறேன்.